ஹலோ வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோலில் நம்ம ஒரு 5 படித்தோம் இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட், அது எப்படி செட் பண்ணணும், அது வந்து ஒரு ஆடிட்டருக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் டு நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா. இப்போ செகண்ட் காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிட்டியுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ். அதாவது ஒரு என்டிட்டி அவங்களுடைய ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்கு, எந்தெந்த இடத்துல ரிஸ்க் இருக்குது, அதை எப்படி அசஸ் பண்ணுறாங்க, அந்த ரிஸ்க்கை அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் ஆர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அந்த ரிஸ்க்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காக, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் த ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க் வந்து ரியலைஸ் ஆகிடக்கூடாது, அவங்க பயப்படுறது நடந்துடக்கூடாது, இல்லை அவங்க அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுல என்னென்ன ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருந்துருப்பீங்க 1980s 1990s. இப்போது அந்த டைப்ரைட்டர்ஸ் ஆர் அந்த டைப்பிங் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு வந்து இருந்த அந்த டிமாண்ட் இன் 1990s அது இப்போ கிடையாது. ஏன்னா நியூ டெக்னாலஜிஸ் வந்தாச்சு. அதனால் உங்களோட ப்ராடக்டோட சேலோ இல்லை உங்களோட கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோடைய டிமாண்டோ எல்லாமே ஃபுல்லாக டவுன் ஹில், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது எதனாலனா நியூ டெக்னாலஜி வந்ததுனால. இப்போது அந்த மாதிரி ஒரு ஆடிட்டர் ஒரு கம்பெனியை பற்றி ஆடிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் எப்படிப்பட்டது, அது ஈஸிலி ரீப்ளேசபிளாக, புது டெக்னாலஜி வந்தால் இது அவுடேட் ஆகிடுமா, இல்லை இது அவுடேட்லாம் ஆகாதுப்பா, இது சிமெண்ட் அவ்வளோதான். ஸோ சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து புதுசாக சிமெண்ட்டுக்கு பதிலாக வேறு ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பயம்லாம் எங்களுக்கு கிடையாது. அப்படின்னா என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது சிமெண்ட் மேக்கிங் இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, அந்த ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸை ஒரு கம்பெனி மேற்கொள்ளணும். அந்த கம்பெனி தங்களுக்கான ரிஸ்க் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரிஸ்க்கு சப்போஸ் ரியலைஸ் ஆகிடுச்சுன்னா, அந்த அவங்க என்ன ரிஸ்க்கு நடக்குமோன்னு நினச்சி பயப்படுறாங்களோ, சப்போஸ் அந்த ரிஸ்க் ரியலைஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவங்க பிளான் வச்சுருக்காங்களோ, இது எல்லாத்த பற்றி ஒரு ஆடிட்டர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க அங்கே. The entity's risk assessment process is very important for an auditor. Like ஒரு ஆடிட்டருக்கு வந்து to obtain an understanding of that particular entity and the risk assessment process வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னா என்னென்னலாம் அவர் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், business risk relevant to financial reporting objectives. For example, உங்களோட கூட நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் we are going to audit TCSன்னு வச்சுக்கோங்களேன். TCS வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸில் தானே இருக்காங்க. தட் இஸ் அந்த how do you call, அவங்க வந்து ஐடி செக்டரில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் TCS ஆடிட் பண்ண போகிறீங்கன்னா விப்ரோ, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி மற்ற கம்பெனிஸ் எல்லாம் ஒரு 25 to 30% ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிசிஎஸ்க்கு ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க, அவங்க ப்ராஃபிட்டும் அரௌண்ட் 25-30 இருக்கணும், இல்லைனா வாட் வில் ஷேர் ஹோல்டர்ஸ் திங்க் ஆஃப் அஸ்ங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருந்தாங்கன்னா நிஜமாகவே அவங்களுடைய அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்லேயோ இல்லை அவங்க எப்படி வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ரெடி பண்ண போகிறாங்களோ அதில் டெஃபினட்டாக அவங்க ஏதாவது ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஒரு கம்பெனி நடத்துறதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கோ அந்த ரிஸ்க்கை நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். The risk that is going to affect the way in which you are going to prepare your financial statements, அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ரிஸ்க்காக இருக்கலாம். சில ரிஸ்க் வந்து என்னென்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாதுப்பா. அதாவது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னு சொல்லக்கூடிய P&L பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் போடுற நம்பர்ஸ் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் அவங்களோட ஆப்ரேஷனல் சிஸ்டமில், அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸில், அவங்களோட ப்ரொமோஷனில், அவங்க ரெக்ரூட்மெண்ட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. ஆனால் அது நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பாதிக்காது. அப்படிங்கிற மாதிரி 2 ரிஸ்க்காக பிரிக்கலாம். இப்போ ஒரு ஆடிட்டருக்கு எந்த ரிஸ்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஐடென்டிஃபையிங் பிஸ்னஸ் ரிஸ்க் ரெலவெண்ட் டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆடிட்டர். நம்பர் 2, அப்படி என்ன ரிஸ்க் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அந்த ரிஸ்கினுடைய எஸ்டிமேட்டட் லாஸோ ப்ராஃபிட்டோ இல்லை அதோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்பர் 3, அந்த ரிஸ்க்கு எந்த அளவுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக எஸ்டிமேட் பண்ணி ஆகணும். நம்பர் 4, அப்படி அந்த ரிஸ்க் நடந்துடுச்சுன்னா அதை நம்ம எப்படி கையாள போகிறோம், எப்படி நம்ம அந்த ரிஸ்க் வந்து நடக்கக்கூடாது, ப்ரிவெண்ட் பண்ணணும், மிட்டிகேட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் ட்ரை பண்ணுறோம். பட் அதை தாண்டி நடந்துடுச்சு, இப்போ அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க, அந்த லாஸஸை நீங்கள் எப்படி மிட்டிகேட் பண்ண போகிறீங்க, ஓகேவா, அந்த கான்சிக்வன்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர போகிறீங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற அளவுக்கு அதோட ரெஸ்பான்ஸ் என்ன உங்களுக்கு, இது எல்லாத்தையுமே வந்து ஆடிட்டர் தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, the auditor shall obtain an understanding of whether the entity has a process for these 4 things. Number 1, identification of risk. Number 2, estimating the significance of the risk. Number 3, what is the likelihood of it occurring.
நம்பர் 4, ஒன்ஸ் அது நடந்துருச்சுன்னா அவங்க எப்படி அதை அட்ரஸ் பண்ண போகிறாங்க, இது எல்லாத்த பற்றின ஐடியாவுமே ஆடிட்டருக்கு இருக்கணும். அது இருக்கும் பொழுது தான் நம்மளால் ஆடிட்டிங் அப்படிங்கிறத ஒரு குவாலிட்டேட்டிவாக நம்மளால் செய்ய முடியும். ஓகே, ஸோ அவங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த என்டிட்டிஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அதுதான் நமக்கு ஒரு பேஸான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இஃப் த ப்ராசஸ் இஸ் அப்ராப்ரியேட், அவங்க அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் அவங்க மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடிட்டரால் ஈஸியாக ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த ROMMனு நம்ம சொல்லக்கூடிய இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ரிஸ்க் வந்து நியூ டெக்னாலஜினால வரலாம், இல்லைனா வந்து நியூவாக அதாவது புதுசாக வரக்கூடிய கண்டுபிடிப்புகளால் நம்மளோட ப்ராடக்ட் வந்து வெளியில் போயிடலாம், இல்லை நம்மளோட காம்படிஷன் அதிகமாகிடலாம், காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் வரலாம், இல்லை சேஞ்சஸ் இந்த பிஸ்னஸ் என்வரன்மெண்ட் எது மூலியமாக வேணால் இது நடக்கலாம். ஸோ வெதர் த என்டிட்டிஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் இஸ் அப்ராப்ரியேட், ஒரு என்டிட்டி அவங்களோட ரிஸ்க் அசஸ் பண்ணுற ப்ராசஸ் அப்ராப்ரியேட்டாக இல்லையாங்கிறதே ஒரு தனிப்பட்ட பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டு தான். ஸோ ஒரு ஆடிட்டர் வந்து இதெல்லாமே செக் பண்ணணும். அடுத்தது வந்து என்னென்னா, ஸோ இப்போ நம்ம வந்து 2 ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்கோம். நம்பர் 1 என்னென்னா கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம பார்த்தது இப்போ வந்து என்டிட்டிஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ ரிஸ்க் அவங்க எப்படி அசஸ் பண்ணுறாங்க, அது வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது அக்கர் ஆகுமா ஆகாதா, அப்படி அக்கர் ஆகிடுச்சுன்னா எங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன, இது எல்லாத்த பற்றியும் ஆடிட்டர் ஷுட் ஹாவ் அ குட் ஐடியா அபவுட் தேர் என்டிட்டி, அபவுட் த என்டிட்டிஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். மூணாவது நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்க்ளூடிங் த ரிலேட்டட் பிஸ்னஸ் ப்ராசஸஸ் ரெலவெண்ட் டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு என்டிட்டி ஒரு ஆர்கனைசேஷன் எதை நம்ம ஆடிட் பண்ண போகிறோமோ அந்த என்டிட்டியில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே எங்கேருந்து ஆரிஜின் ஆகுது, யார் அதை ஃபீட் பண்ணுறாங்க, ஒரு ஜேர்னல் என்ட்ரி எப்படி உருவாகுது, அது எப்படி லெட்ஜர் போஸ்டிங் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற அத்தனை எம்ப்ளாயீஸில் ஒரு 40 பேரை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குன்னா அங்கே அனுப்புறதுக்காக, தட் இஸ் அங்கே அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வரத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே ஃப்ளைட் செலவு வந்து நீங்களே பேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களோட 40 எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து தே ஹவ் டு புக் அ டிக்கெட் டு டெல்லி, அட்டெண்ட் த மீட்டிங் அண்ட் தென் கம் பேக் ஃப்ரம் டெல்லி டு சென்னை அண்ட் தென் ரெஸ்யூம் த ஒர்க். இங்கே அவங்க பாட்டுக்கு வேலை பார்க்கலாம். இப்போ இந்த போயிட்டு வர செலவு இருக்குல்ல, போக 4000 வர 4000, இந்த 4000 8000 பர் ஹெட் எம்ப்ளாயிக்கு யார் கொடுக்க போகிறாங்கன்னா கம்பெனி தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ இது வந்து நீங்கள் சும்மா சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன், இது வந்து என்ன எக்ஸ்பென்ஸ்ன்னு நீங்கள் வந்து இது கேட்டகரைஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் இது ஃப்ளைட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ட்ராவலிங்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க. உங்கள் கம்பெனியோட எம்ப்ளாயீஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு 8000 செலவு பண்ணியிருக்கீங்க. ஸோ டோட்டலி 40 மெம்பர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் 3,20,000 வந்து செலவு பண்ணியிருக்கீங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில். ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு நீங்கள் 8,000 கொடுத்தாகணும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட போர்டிங் பாஸ் காமிப்பாங்க, அவங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க உங்ககிட்ட. ஸோ அவங்க எவ்வளோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்களோ மேக்ஸிமம் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 8,000 வரைக்கும் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க. ஸோ அரௌண்ட் 3 lakhs to 3,20,000 நீங்கள் வந்து யூ ஹேவ் reimbursed the ticket expenses of the employees who visited Delhi for training purposes. இப்போ இந்த எக்ஸ்பென்ஸை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு நான் ரெகுலர் கிளாஸில் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸில் கேட்பேன். பசங்க சொல்லுவாங்க, மேம் இது ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர், மேம் இது வந்து லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் சொல்கிறீங்க. இப்போது இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அர்த்தம்? அதாவது நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ்னால் ஒன்று உங்களோட கூட்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும், அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸில் நீங்கள் போடலாம். பட் இது வந்து ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்னு சும்மா சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இது எந்த ஹெட்டிங்கில் கொண்டு போய் போடுவீங்க? சும்மா டோட்டல் ப்ராஃபிட் வருது, டோட்டல் ரெவென்யூ வருது, அதில் இது லெஸ் பண்ணணும், இது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான் அப்படின்னா கூட இந்த எக்ஸ்பென்சஸை எந்த ஹெட்டிங்க்கு கீழே கொண்டு போய் போடுவீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ எல்லோரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதான் நான் சொல்வேன், உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு ஒரு ட்ரைனிங்கை நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அந்த ட்ரைனிங் டெல்லியில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. டெல்லியில் அந்த ட்ரைனிங்கை போய் அட்டன் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் ஹோட்டல் சார்ஜஸும் நீங்களே பேர் பண்ணியிருக்கீங்க, ஃப்ளைட் டிக்கெட்ஸும் நீங்களே பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்கு நீங்கள் 3,20,000 பே பண்ணியிருக்கீங்க. அங்கே போய் உங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க ஒவ்வொருத்தரும், நீங்களே ரூம்லாம் புக் பண்ணிட்டீங்க அவங்களுக்கு ஒரு 10 daysக்கு. ஸோ அது வந்து ஒரு 5 lakhs வந்திருக்கு. ஸோ இந்த 5 lakhs + 3 lakhs அப்படின்னு சொல்லும் போது இந்த 5 lakhsக்கும் 3 lakhsக்கும் என்ன காமனாலிட்டின்னு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்வேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வுட் கம் அப் வித், ஓகே மேம் இது எல்லாமே வந்து நம்ம எம்ப்ளாயீஸ்க்காக பண்ணியிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரியலைசேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம செலவு பண்ணிங்க 5 லட்சத்தை போய் ஹோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இல்லைனா வந்து ஸ்டேயிங் எக்ஸ்பெண்டிச்சர், அப்படி இல்லைனா அக்காமடேஷன் சார்ஜஸ் அப்படிலாம் போடக்கூடாது.
அப்புறம் வெறும் ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர், அக்காமடேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு போடும்போது நமக்கு வந்து இந்த அக்காமடேஷன் எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் எதுக்காக பண்ணீங்க, யாருக்காக பண்ணீங்க அப்படிங்கிறத குரூப் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா, ஓகே இப்போ நம்ம கூட்ஸை வந்து நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து வெளில மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் தான். இப்போ இங்கே வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்புகிறோன்னா அதுவும் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ்ன்னு போட்டிங்கன்னா கடைசியில் கிளாஸிஃபை பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறதுனா என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஃப்ளைட் சார்ஜஸும் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு லாரியில் அனுப்பிச்சிருப்பீங்க, அதுவும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸில் இருக்கும். இப்போ பாயிண்ட் வந்து லாரியில் போனால் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃப்ளைட்டில் போனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, இங்கேருந்து வந்து கொரியாவுக்கு நீங்கள் வந்து லைக் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக இங்கேருந்து கொரியாவுக்கு நீங்கள் வந்து ஷிப்பில் அனுப்பலாம், இல்லை ஃப்ளைட்டில் கூட அனுப்பலாம். இப்போ ஃப்ளைட்டில் அனுப்புறதுனாலேயே அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வராதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை, இட் வில் கம். பட் இங்கேருந்து பீப்புள் வெளியில் போயிருக்காங்க, ஃப்ளைட்டில் போயிருக்காங்க, போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸும் ஒரு பொருளை நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த 3,20,000 on ஃப்ளைட் சார்ஜஸ் ஃபார் யுவர் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது உங்களோட எம்ப்ளாயினுடைய பெனிஃபிட்டுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். இந்த எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் எதுக்கு கீழே போடணும்னா எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் அப்படின்றதுக்கு கீழே தான். எம்ப்ளாய்க்கு நீங்கள் கொடுக்குற சேலரியாக இருக்கலாம், எம்ப்ளாய்க்கு நீங்கள் கொடுக்குற ஃப்ரீயாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக பர்சனலாக நீங்களே உங்களுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கலாம், ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறதுக்காக ஒரு ஜென்ரல் மேனேஜருக்கும் நீங்கள் ஒரு கார் அலாட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காருக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்ன்னு போடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கம்பெனிலேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் நீங்கள் அந்த குட்டி அன்னைக்கு ஒரு பெட்ரோல் போடுவீங்க. இந்த பக்கம் ஜென்ரல் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவார், அவர் வீட்லேருந்து ஆஃபீஸுக்கு வரதுக்கும் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கும் கூட அவர் வந்து என்ன பண்ணுவார், பெட்ரோல் போடுவார். ஸோ அந்த பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் வந்து கம்பெனி தான் பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 2 பெட்ரோல் எக்ஸ்பென்சஸையும் நீங்கள் கரெக்டாக பிரித்து காமிக்கணும். இந்த பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை நீங்கள் பிரிக்கும் போது அந்த ஜிஎம்க்கு கீழே போட்டு அந்த ஜிஎம்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்லையோ இல்லைனா வந்து எக்ஸிக்யூட்டிவ் பெனிஃபிட்லையோ தனியாக போடணும். இந்த சைடு நீங்கள் குட்டி அன்னைக்கு போடுற பெட்ரோல் எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர் நீங்கள் எதில் போடணும், அந்த கூட்ஸ் அவுட்வர்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, அதில் போடணும். அப்போ செலவு நம்ம பேசிக்காக பார்த்தா ஓகே உங்கள் அக்காமடேஷன் இவங்க தங்கியிருக்காங்க ஒரு இடத்துல ஒரு 10 டேஸ்க்கு 40 பேர் தங்கியிருக்காங்க, அதுக்கு 5 lakhs ஆயிருக்கு அப்படின்னா அந்த அக்காமடேஷன் சார்ஜஸ் நீங்கள் சும்மா மொட்டையாக போட முடியாது. இந்த அக்காமடேஷன் சார்ஜஸ் நீங்கள் எங்கே குரூப் பண்ணணும், கரெக்டாக குரூப்பிங் ஆஃப் அன் எக்ஸ்பென்ஸ் டு அ பர்டிகுலர் ஹெட்டிங் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த அக்காமடேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட். அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா அங்கே ஒரு டேட்டா க்ரியேட் ஆகுது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு புக் பண்ணியிருக்கீங்க, ஃப்ளைட்டுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணும்போது அது டேட்டா க்ரியேட் ஆகிடுது இல்லை, ஃபேக்ட்ஸ் நடக்குது, ஈவெண்ட்ஸ் நடக்குது, டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, அங்கே இன்ஃபர்மேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணி குரூப் பண்ணி எதெல்லாம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் போகணும், எதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் பெனிஃபிட்டுக்கு போகணும், எதெல்லாம் வந்து கூட்ஸ் அவுட்வேர்டுக்கு போகணும், ஓகேவா, இது மாதிரி நீங்கள் கரெக்டாக பிரிக்க தெரியணும். இந்த ப்ராசஸை கரெக்டாக பண்ணுறாங்க ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னால் அப்போ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கிறது நல்ல ரிலையபிளாக இருக்கும். இல்லை அவங்க வந்து எல்லா ஃபேக்ட்ஸையும் ஈவெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் குரூப்பிங்லாம் சொதப்பி வச்சுருக்காங்க, ஃப்ளைட் சார்ஜஸ் கொடுத்து வச்சுருக்காங்க எம்ப்ளாயீஸ்க்கு, அதை கொண்டு போய் சும்மா ஜென்ரலாக காமன் எக்ஸ்பென்ஸில் போய் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ட்ராவல் எக்ஸ்பென்சஸை பார்த்துட்டு அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸில் எதெல்லாம் எம்ப்ளாய்க்கு பண்ணியிருக்காங்களோ எம்ப்ளாய்க்கு தனியாக பிரிக்கணும், கூட்ஸை வெளில அனுப்பிச்சாங்கன்னா அதை தனியாக பிரிக்கணும். இந்த வேலையெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலையாகிடும். ஸோ ஒரு கம்பெனி அவங்களோட இன்ஃபர்மேஷனை, அவங்களோட டேட்டாவை, அவங்களோட அக்கௌண்டிங் டேட்டாவை எப்படி கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி குரூப் பண்ணுறாங்களோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் தட் enhances the reliability of financial instruments, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், சேல்ஸ் டிரான்சாக்ஷன், பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன், ரெண்ட் பேமெண்ட்டு, ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர், நிறைய கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றதே ஒரு கிளாஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் தான். ஆனால் இந்த ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சரை எந்தெந்த ஹெட்டிங்க்கு கீழே பிரிக்கணும் அப்படின்னும் போது அந்த ஒரு அக்கௌண்ட்டில் கரெக்டாக அதை பிரிச்சிடணும். ஸோ இப்போ ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர் டன் பை எம்ப்ளாயீஸ் டு கோ டு டெல்லி ட்ரைனிங் அப்படின்னா அதை நீங்கள் எந்த அக்கௌண்ட் ஹெட்டிங்க்கு கீழே கொண்டு வரணும், எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் கீழே கொண்டு வரணும். இதுவே நார்மலாக நீங்கள் கூட்ஸை வெளியில் அனுப்பிச்சிருக்கீங்க மார்க்கெட்டுக்குனா தட் ஷுட் கோ அண்டர் கூட்ஸ் அவுட்வர்ட்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக போகணும். அப்போ கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்ட் பேலன்சஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர்ஸ், இது எல்லாமே ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணி ரிகார்ட் பண்ணியிருக்கமான்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே,
ஸோ இதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸு, இதுக்கு எவிடன்ஸு, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க டீல் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு ஆடிட்டர் தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ஒரு 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 கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்டிங் டேட்டா எப்படி வந்து உள்வாங்கப்படுது, எப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஜேர்னல் என்ட்ரி யார் இனிஷியேட் பண்ணுறா, அது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க, எப்படி செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிலாம் பர்ஃபெக்டாக இருக்கா, என்ன ஏது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஹவு த இன்ஃபர்மேஷன் ஜெனரேட் பண்ண இன்ஃபர்மேஷன் நிறைய வாட்டி எடிட் பண்ண அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடனா கூட அதை சுற்றி என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது. So these are the things that are very important for the auditor to check, okay, to make sure how much of reliability can be expected out of the financial reporting. வேறு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, க்ளவுடில் இருக்கும் சில விஷயங்கள், இல்லைனா டேட்டா பேஸில் இருக்கும். ஒரு பெரிய ஹார்ட்வேர் வச்சுருப்பீங்க, ஒரு CPU வச்சுருப்பீங்க, அங்கே இருக்கும். ஸோ இங்கே தான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ஷுட் ப்ரொவைட் குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இப்போ இந்த குவாலிட்டி இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனோட குவாலிட்டி எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம டெஃபினட்டாக இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்ரோப்ரியேட் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டு தான். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வேறு என்ன, இப்போது இந்த குவாலிட்டி இருக்குல்ல, லைக் இந்த சிஸ்டம்லேருந்து ஜெனரேட் ஆகிற ஜேர்னல் என்ட்ரிஸ், இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எந்தெந்த ஹெட்டிங் கீழே குரூப் பண்ணுறோம், இதை ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்லேருந்து வெளியில் வரக்கூடிய டேட்டாங்கிறது ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் இது வந்து வெளியில் வரக்கூடிய அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறாங்கல்ல மேனேஜ்மெண்ட்டு, அதுவுமே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஹார்ட்வேரு, சாஃப்ட்வேரு, லைக் ஒரு டேலிங்கிற சாஃப்ட்வேரில் நம்ம எல்லாத்தையும் ஃபீட் இன் பண்ணுறோம், அது எப்படி நமக்கு ரிப்போர்ட்ஸை கொடுக்குது, அந்த ரிப்போர்ட்டோட குவாலிட்டியை பொறுத்து தான் ஒரு மேனேஜ்மெண்ட்டோட டெசிஷன் மேக்கிங்கே இருக்குது. தட் யூ ஷுட் நோ. And finally they say that auditor shall obtain an understanding of how the entity communicates the financial reporting roles and responsibilities. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் யாரோட பொறுப்பு, அதை எப்படி பண்ணணும், என்ன ஏதுன்றதை பற்றி அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு எந்த அளவுக்கு புரிய வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் ஆடிட்டர் புரிஞ்சுக்கணும். And then it may take such forms as policy manuals, accounting and financial reporting manuals and memoranda. Communication can be made electronically, orally or through the actions of management. So ஒரு management வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதோட குவாலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, ஓகேவா, அது எப்படி நம்ம செய்யணுங்கிற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்களோட ஸ்டாஃப்க்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஸ்டாஃப்க்கு எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணலாம், ஓரலாக கம்யூனிகேட் பண்ணலாம், மெயில் போடலாம், ஓகேவா, இல்லையா மேனேஜ்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸ்லேருந்தே கூட அவங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு புரியும் வாட் இஸ் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு. And then finally we have the control activities and monitoring activities. Control activities, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா 3 விஷயம் பார்த்துருக்கோம். கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டை செட் பண்ணுறது, ஒரு ஸ்டேஜை நீங்கள் செட் பண்ணுறீங்க, இதுதான் இந்த இன்ஸ்டிடியூஷன், இது இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும், இதுக்குள்ளே இப்படி தான் இருக்கணும், அது கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட். நம்பர் 2 என்னென்னா அதுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அசஸ் பண்ணுறீங்க, அது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ராசஸ், ஓகேவா. 3வது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் எங்கெங்கே நடக்கும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அங்கே இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸோ இல்லை ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கான எல்லா இன்டேக்கும், அதாவது எல்லா இன்புட்டும் கிடைக்குது உங்களுக்கு. ஆல் த ரிப்போர்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, அதாவது பேலன்ஸ் ஷீட்டு, P&L அக்கௌண்ட் எல்லாமே அங்கேருந்து தான் லைக் வருது. அடுத்தது என்னென்னா இந்த 3 முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது என்ன தெரியுமா, இட் இஸ் அ பாலிசி. இந்த கடைசி லாஸ்ட்லேருந்து 2வது லைனில் பாருங்கள். ஸோ I'll just show you as a first line. இங்கே பாரு, where is it, look at the first point in the screen. கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, அது வந்து ஒரு பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டிசைன்டு பை த மேனேஜ்மெண்ட். ஓகே, எதுக்காக இந்த பாலிசிஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா தட் கேன் ஹெல்ப் த மேனேஜ்மெண்ட். என்ன ஹெல்ப் பண்ண போகுது, சச் தட் இந்த பாலிசிஸையும் ப்ரொசீஜர்ஸையும் வச்சு தான் மேனேஜ்மெண்ட் என்ஷூர் பண்ண போகிறாங்க. என்னத்தை என்ஷூர் பண்ண போகிறாங்க, தட் அவங்க சொன்ன எல்லா வேலைகளையும் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா. ஸோ மேனேஜ்மெண்ட் கொடுத்த டைரக்டிவ்ஸின் படி, இவங்களோட கைடன்ஸ் படி, இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் ஸ்டாஃப் மெம்பர்ஸும் எம்ப்ளாயீஸும் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது வந்து அதான் மறுபடியும் சொல்லிட்டாங்களே என்னென்ன மாதிரியான கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கலாம்.
இவங்க செய்கிறதெல்லாம் செக் பண்ணுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ இருக்கலாம். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ் வந்து அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூஸ் ஆஃப் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் வித் பட்ஜெட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல்ஸ் ஓவர் அரித்மெட்டிக்கல் அக்யூரசி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி ஆஃப் அசெட்ஸ், நிஜமாக அந்த இடத்துல அசெட் இருக்கா இல்லையான்னு போய் செக் பண்ணுறது, அதை கவுண்ட் பண்ணுறது. அப்புறம் ஒர்க் எல்லாம் கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்காங்களா, இல்லை ஒருத்தரே எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கா, இல்லை பவர் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரே டிரான்சாக்ஷன் 4 பேர் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது தான் அப்போ அங்கே ஃப்ராடு நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவுமே ஒரு கண்ட்ரோல்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தது தான் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல் செக் அங்கங்கே இருக்கணும். ஓகேவா, ஒர்க் எல்லாம் தனித்தனியாக பண்ணணும், ஒரு எல்லா ஒர்க்கையும் ஒருத்தரே சேர்த்து பண்ணக்கூடாது. அப்படின்றதுனால ஒரு 3 பேருக்கு அந்த ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஆகிடும், ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணால் ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ செக்ரிகேஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது மெயினான கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணுறது இன்னொருத்தரோட ஒர்க்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஜென்ரலாகவே ஒரு ஒர்க்கோட ஃப்ளோவில் நார்மலாக அந்த ஒர்க் நடக்கும்போதே நிறைய செக்ஸ் அண்ட் பிட்ஸ் அங்கங்கே இருக்கணும். ஓகே, அதுதான் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கப்புறம் நம்ம மானிட்டரிங் அப்படின்றது லாஸ்ட் பாயிண்ட். மானிட்டரிங் என்னென்னா, கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸுங்கிறது ஒரு ஒர்க் ஃப்ளோவில் லைக் எப்படி சொல்கிறதுனா இன்ஹெரண்ட்டாகவே டிசைன் பண்ணியிருப்பாங்க, எம்பெட்டடாகவே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து இது எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு 10 ரா மெட்டீரியல் வேணும் இந்த பீஸ் அப்படின்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க எனக்கு வந்து 10 யூனிட் இது வேணும் ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் யூனிட் சொல்லிவிட்டு உடனேலாம் வாங்கிட முடியாது. அப்போ அவங்க போய் ப்ரொக்யூர்மெண்ட் யூனிட் கிட்ட கொடுக்கணும். ப்ரொக்யூர்மெண்ட் யூனிட் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போகிற, நீ லாஸ்ட் டைம் இவ்வளோ வாங்கி அதுக்கு இவ்வளோ அவுட்புட் கொடுத்துட்டியா, அப்புறம் எதுக்கு இதை கேட்குறேன்னா நீ இதை வச்சு நீ எத்தனை அவுட்புட் கொடுப்ப, இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் போட்டு கொடுக்கும்போது நான் அவனுக்கு 10 கொடுத்துருக்கேன், அடுத்த வாட்டி நீ இதுக்கான அவுட்புட் காமிச்சா தான் அவனுக்கு அடுத்தது ப்ரொக்யூர்மெண்ட் போடுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து தனியாக ப்ரொக்யூர்மெண்ட்டுன்னு வைக்கும்போது தான் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது, ஸோ அனாவசியமாக ஓவர் ஸ்டாக்கிங்கோ இல்லை ஓவர் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி வேஸ்ட் ஆகாமல் தவிர்க்கப்படுது. இது கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி. ஓகே, ஒரு ஒர்க்கு 2 பேருக்கு பிரிச்சிருக்கும், ப்ரொடக்ஷன் நீ பாரு, ப்ரொக்யூர்மெண்ட்டை நீ பாருங்க. பட் மானிட்டரிங்கிறது என்ன தெரியுமா, இந்த ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மேனேஜரும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் மேனேஜரும் ஒன்றா கை கோத்துட்டு எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும், இந்த மாதிரி கல்யூஷன் ஃப்ராடு நடக்கக்கூடாதுன்னா இவங்க 2 பேரும் அவங்கவுங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுற வேலையை மேனேஜ்மெண்ட் பண்ணும் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு. அதுதான் மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், ஆடிட்டர் டெஃபினட்டாக இந்த மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸை மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த ஃபஸ்ட் லைன். ஆடிட்டர் ஷால் அப்டெயின் an understanding of the major activities that the entity uses to monitor internal control over financial reporting. அப்போ என்ன சொல்கிறாங்க, மானிட்டரிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் இஸ் அ ப்ராசஸ் டு அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இன்டர்னல் கண்ட்ரோல் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்க சிஸ்டம் தான் இந்த மானிட்டரிங் அப்படின்னு சொல்கிறதே. கண்டிப்பாக வந்து இது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டைம்லி பேசிஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையுமே we will see. And of course management வந்து இந்த how do you call இந்த செக் பண்ணுவாங்க தெரியுமா, இதை வந்து ஆன்கோயிங்காகவும் பண்ணுவாங்க, தனியாகவும் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட்டையும் ப்ரொடக்ஷனையும் தனித்தனியாக பிரிக்கிறது ஒரு வகை. ஓகே, கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தனித்தனியாக பிரிச்சாச்சு. இப்போ தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் அதெல்லாம் கரெக்டாக செய்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு தனியாக ஒரு டீமை வச்சு இது நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் whether they are doing it right or not, அதெல்லாம் தனியாக செக் பண்ணுறதுக்கும் ஒரு டீம் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆன்கோயிங் மானிட்டரிங் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும், ஆன்கோயிங் மானிட்டரிங் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும், தனிப்பட செப்பரேட்டாக ஒரு டீமை வச்சு இதை போய் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரியும் மானிட்டரிங் இருக்கும். ஸோ ஆன்கோயிங் எப்படி இருக்குன்னா லைக் எம்பெட்டடாக கண்ட்ரோல் ஆக்டிவிட்டி மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்கும், ஒருத்தர் சேர்த்து இன்னொருத்தர் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒருத்தர் ஒரு விஷயத்தை வாங்கணும்னு சொல்லும்போது அவங்களால வாங்க முடியாது, இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் வாங்கணும். ஸோ வேறு டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறது, இதெல்லாம் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்லையும் வரும். எம்பெட்டட் மானிட்டரிங்னா அதுதான். கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸுங்கிறது ஒரு ஒர்க் 2 பிரிக்கும் போது அது கண்ட்ரோல் ஆகிடுது இல்லையா. ஸோ அதுவே கிட்டத்தட்ட எம்பெட்டட் மானிட்டரிங் மாதிரி தான். பட் அதை தாண்டி நீங்கள் செப்பரேட்டாக மானிட்டர் பண்ணலாமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட்ஸ் மானிட்டரிங் ஆக்டிவிட்டீஸ் மே இன்க்ளூட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கம்யூனிகேஷன்ஸ், லைக் வெளியிலேருந்துலாம் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து என்னென்னா, ஐ வென்ட் டு ஷாப், அந்த இடத்துல வந்து என்ன சொல்லிட்டாங்க, சிஸ்டம் ஒர்க் ஆகலை, நெட்டு டவுனு, எங்களால் பில் போட முடியாதுன்னு. ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி பெரிய கடை மாதிரி, பெரிய கடை, இட்ஸ் நாட் சரவணா ஸ்டோர்ஸ், ஒரு பெரிய கடை. அந்த கடையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ½ an hour சிஸ்டம் டவுன். இது வந்து ஒரு ஜெயச்சந்திரனில் நடந்திருக்கு. மார்னிங் வந்து 10:20 இட் டிட் நாட் ஒர்க், 11 o'clock தான் அது ஒர்க் ஆச்சு. ஸோ 40 minutes பீப்புள் வேர் லைன்ட் அப்.
பட் பில் போட முடியல. ஏன்னா எல்லாமே ஃபீட் பண்ணியிருக்கிறது இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் தான் இருக்குது. இதோட கோட் என்ன, இதோட ப்ரைஸ் என்ன, பில் போடுறது எல்லாமே. ஆனால் அது ஒர்க் ஆகலை ஒரு 40 minutes. அப்போ என்னாச்சு, எல்லோரும் வெயிட் பண்ணி கத்தி கூச்சல் போட்டு என்ன ஒர்க் பண்ணல, என்னெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த சைட் வந்து மேனேஜ்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸே சரியில்லை. ஓகேவா, எல்லாம் அப்படியே கூலாக உட்காந்துருக்காங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது, இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அந்த மாதிரி தேவர் ஆல் வெரி சில் அப்படி பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, வி வென்ட் டு மெடிக்கல் ஷாப். ஓகே, அந்த மெடிக்கல் ஷாப்பில் யூஸ்வலி வந்து நம்ம போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோன்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் நேம் அடிப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். ஓகே, அவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு மெடிசன் வாங்க போகும்போது அப்பா நேம் அடிப்பாங்க. நடிச்சோடனே ஓகே இத்தனை யோசனை வந்துடும். ஸோ அவங்ககிட்டே ஆல்ரெடி ஒரு நம்ம என்னென்ன ரெகுலர் மந்த்லி பேசிஸில் வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அப்படியே அவங்க பில்லை போடுவாங்க, அமௌண்ட் சொல்லிடுவாங்க. ஸோ நான் ரீசெண்டாக போய் கொடுத்தப்போ அவங்க என்ன கேட்டாங்க, மேம் சிஸ்டம் ஒர்க் ஆகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் மேனுவலி வந்து கால்குலேட்டரில் போட்டு தரேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன், ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அந்த அண்ணா தான் ஓனரு. ஸோ சிஸ்டம் ஒர்க் ஆகலைன்னா கூட அவரால் வந்து அந்த டேப்லெட்டோட கவருக்கு பின்னாடி ரேட்டை பார்த்து அவர் போட்டு ஆட் பண்ணி ஒரு நம்பர் கொடுத்தா நம்ம பே பண்ணிட்டு வந்துட்டோம் வெளியில். பட் ஜெயச்சந்திரன் மாதிரி பெரிய கடையில் அங்கே நிற்கிற அந்த கேஷியராலேயோ இல்லை கிளர்க்னாலேயோ லைக் என்ன சொல்கிறது, அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்னால அப்படி தன்னிச்சையாக ஓகே இன்ஃபர்மேஷன் அது லைக் டேட்டா பேஸ் ஒர்க் ஆகலை, இல்லை சிஸ்டம் ஒர்க் ஆகலை, நாங்களே பில்லு போடுறோம்னு சொல்லி அங்கே டேக்கில் இருக்க பில்லை ஆட் பண்ணி கால்குலேட்டரில் போட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பவரே அங்கே கிடையாது. இதுதான் சொல்கிறது, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கிளியராக அவங்களுக்கு சொல்லிடணும். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ரோல் என்ன. மெஷின் ஒர்க் ஆச்சுன்னா, கம்ப்யூட்டர் ஒர்க் ஆச்சுன்னா அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரேட்டு போட்டு பில்லு போடணும். கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலாம் பேசாமல் உட்காரணும், நீங்களாக எதுவும் பண்ணக்கூடாது. இதுதான் உங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ ஒர்க் ஆகலை, 40 minutes ஒர்க் ஆகலை, லேட்டராக தான் வந்து திரும்ப ரெஸ்கியூ பண்ணுறாங்க, ரெஸ்யூம் பண்ணுறாங்க ப்ராப்பராக, அதுக்கப்புறம் பில்லு போடுறாங்க. ஸோ நான் அதை ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போது ஜெயிச்சாலும் ஒரு 40 minutes அது ஒர்க் ஆகலை, அது அவங்களுக்கே தெரியும்னா கூட இப்போ வெளியிலேருந்து கஸ்டமர்கிட்டேருந்து அந்த கஸ்டமர் ஃபீட்பேக்கில் நம்ம எழுதி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து 40 minutes உங்களுக்கு டவுன் டைம் இருந்தது, சிஸ்டமே ஒர்க் ஆகலை, எங்களுக்கு 40 minutes வேஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த 40 minutes வந்து மண்டே மார்னிங் அப்படிங்கிறதுனால பெருசாக கூட்டம் இல்லை உங்கள் கடையில் இருந்தால் நீங்கள் இதை எஸ்கேப் ஆகிட்டீங்க. இதே 40 minutes சண்டே அன்றைக்கி மதியானம் 12 மணிக்கு உங்களோட சிஸ்டம் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். நான் எழுதி வச்சுட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் நோட்டில். இதுவுமே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸு, ஃபீட்பேக்கு இதெல்லாம் கூட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அவங்க எந்த இடத்துல லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு அவங்க மானிட்டர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் ஆடிட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த ரிஸ்க்கெல்லாம் ஆடிட்டரை பாதிக்கும் தெரியுமா? தோஸ் ரிஸ்க் தட் ஹேஸ் அ டைரக்ட் எஃபெக்ட் ஆன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் ஏதாவது டைரெக்டாக பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அது யார் அஃபெக்ட் பண்ணோம்? ஆடிட்டர் அஃபெக்ட் பண்ணும். மற்றபடி நார்மலான ரிஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இல்லை, கஸ்டமர் கேர் நல்லா இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஆடிட்டர் இஸ் நாட் பாதர்ட் அபவுட் இட் அன்லெஸ் இட் மேக்ஸ் அ ஹியூஜ் fuss in the financial statements. Okay, thank you so much. In the next class we are going to start with are all controls relevant to the audit. Enna control la audit ku relevance irukku, edella relevance illa. Okay va? And then we have this controls over completeness and accuracy of information, internal control over safeguarding of assets, controls relating to objectives that are not relevant to an audit, nature and extent of the understanding of relevant controls. And we have a lot of things, risk that requires special audit consideration. I like the word special audit consideration for some reason. So idellathiyum nama paakalam. Okay, next class we'll do this. Thank you so much. Have a nice day.